ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திர ராஜாவே, பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த காலை வேளையில கூட ராஜாவே, அப்பா உம்மிடத்துல முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் தகப்பனே. அப்பா அடியினை மறைத்து நீங்க பேசுங்க, நீர் வாயா இருங்க. அப்ப எங்களுக்கு வேண்டிய மன்னாவை நீர் கொடுங்க அப்பா. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படி நம்ம எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எபிரேயர் 10 35 எபிரேயர் 10:35. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஸ்தோத்திரம். அப்போ இந்த நாளும் கூட மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஆமேன். எத்தனை பேரு நம்ம தைரியமா இருக்கிறோம் ஆண்டவருக்குள்ள? கண்டிப்பா எல்லாருக்கும் சில சில காரியங்கள் சில சில நேரங்களில் நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோமா? தைரியம் இல்லாமல் சோர்ந்து போன நிலைமையில, தோல்வியுற்ற நிலைமையில காணப்படுறோம். அப்படித்தானே நம்மளே நினைச்சுக்கிறோம், ஐயோ இந்த காரியம் தோல்வியில முடிஞ்சிருச்சோ அப்படின்னு நினைப்போம். ஆனாலும் ஆண்டவர் இங்க பார்த்து சொல்றாரு, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஏன்னா நம்மளை அழைத்தவர், நம்மளை உண்டாக்கினவர், நம்மளை உருவாக்கினவர், அவர் எப்படிப்பட்டவரா? சர்வ வல்லமையுள்ள தேவன். அவராலே கூடாதது ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் கூடும். அதனால இந்த காலை வேளையில கூட அப்படிப்பட்ட வார்த்தையை கூட நம்மளோடு கூட பேச இருக்கிறார். அப்ப தைரியமா நம்ம எப்படி இருப்பது? எப்படி இருக்கிறது பிரதர், எப்படி இருக்கிறது சிஸ்டர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம முதலாவது எப்படி இருக்க வேண்டுமா? நம்ம தைரியம் எப்படி இருந்து வரும்? நம்ம பாவ சிந்தனை, அக்கிரம சிந்தனை அகற்ற வேண்டும். அப்படித்தானே? நமக்குள்ள இருக்கிற வேண்டாத பாவ சிந்தனை, ஜென்ம சுவாபங்கள் சொல்லுவாங்கல்ல, உனக்கு வந்து ஜென்ம சுவாபம் அப்படியே தொடர்ந்து கொண்டே வருகிறது, சந்ததியா வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஆனா நம்ம ஆண்டவருடைய சந்ததியில இருந்து வரும். அப்படித்தானே? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப அவருடைய சந்ததியில வரும்போது நமக்கு ஏன் இப்படிப்பட்ட பாவ சிந்தனை எல்லாம் வருது? நம்ம ஏன் அந்த உலகத்தோடு ஒற்ற வேஷம் தரிக்கும் பொழுது நமக்கு என்ன வருதான்? இந்த பாவ சிந்தனைகள், அக்கிரம சிந்தனைகள் நமக்குள்ள காணப்படுறது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவர் இடத்துல முற்றிலுமாய் ஒப்புரவாகின்றோம். அவருடைய வார்த்தையில நம்ம நிலைத்திருக்க வேண்டும். ஆவியின் கனிகள் நமக்குள்ள உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த காலவேளை நம்மளோட கூட பேசுகிறோம். தைரியம் எதனால வரும்? நம்ம பாவ சிந்தனை, அக்கிரம சிந்தனையை நம்ம அகற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக, விசுவாசத்தினாலே நமக்கு எப்படி வருமா? தைரியம் வரும். எபேசியர் 3:12 வாசிங்க. எபேசியர் 3:12. எபேசியர் 3:12. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியம், திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. மறுபடியும் வாசிக்க நிறுத்தி நிதானமா. அவருக்குள் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கும் தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கும். அப்போ அவருக்குள்ள நம்ம என்ன பண்ணுமா? விசுவாசத்தால நமக்கு தைரியம் உண்டாகும் என்று சொல்லி இந்த காலை வேளையில கூட நம்மளோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அப்போ நமக்கு இரண்டாவதாக நமக்கு என்னவா? எப்படி தைரியம் வருமா? விசுவாசத்தினாலே. அதே போல எபிரேயர் 13 5-6 வாசிங்க. எபிரேயர் 13:5-6. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று இருங்கள். நான் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. நாம் இங்க எதனால நமக்கு தைரியம் உண்டாகிறதா? அவருடைய வசனத்தினாலே. அவருடைய வசனம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர் என்று நம்ம சொல்ல முடியும். அப்படித்தானே? வசனம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? நம்ம இப்படி எல்லாம் உறுதிப்பட சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நம்ம உறுதியோடு சொல்லலாம். அப்போ முதலாவது நம்ம பாவமான சிந்தனையிலிருந்து நம்ம விடுபட வேண்டும், அக்கிரம சிந்தனையிலிருந்து விடுபட வேண்டும். இரண்டாவதாக விசுவாசத்தினாலே நம்ம தைரியம் கொள்ள முடியும். மூன்றாவது வசனத்தினாலே நம்ம தைரியம் கொள்ள முடியும். நான்காவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நம்ம என்ன பண்ண வேண்டுமா? கழுவப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய ரத்தம் சிந்துதலை நம்ம நினைவு கூற வேண்டும். அவர் எனக்காக சிந்தப்பட்டார், என்னுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய அக்கிரமங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் என்ற சிந்தனை நமக்குள்ள வந்துச்சுன்னா கண்டிப்பா இயேசுக்கு நம்ம சொல்லுவோம்ல, அநேகர் நம்ம சொல்வது உண்டு, அநேகர் நம்ம அப்படிதான் செய்யணும். இயேசு கிறிஸ்து ரத்தம்
என்னது நமக்கு என்னத்தை கொண்டு வருதான்? ஜெயத்தை கொண்டு வருது. அது ஜெயத்தை மாத்திரம் நமக்கு தைரியத்தையும் நம்மளை உருவாக்குகிற ஒரு இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாய் அது காணப்படுது. அதனால அவருடைய ரத்தத்தால் நம்ம கழுவப்படும் பொழுது, அவருடைய ரத்தத்தால் நம்ம சொஸ்தமாக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேலையில கூட நம்மளோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோமா? தைரியம் உள்ளவர்களா இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதே வசனத்தை நம்ம வாசித்தலாமா? எபிரேயர் 10:20 வசனம். எபிரேயர் 10:20. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும். ஆமேன் ஆமேன். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. அவர் மார்க்கத்தின் வழியாக நம்ம பிரவேசிப்பது, அவர் மூலியமா நம்ம பிரவேசிக்கும் பொழுது நமக்கு என்ன உண்டாகுதான்? அவர் ரத்தத்தினால நம்ம பிரவேசிக்கும் பொழுது நமக்கு என்ன உண்டாகுதான்? தைரியம் உண்டாகுது என்று சொல்லி ஆண்டவர் நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நம்ம இங்க பார்க்கிறோம், நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், அநேகர் தைரியமாய் வாழ்ந்தார் என்று நம்ம சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளே நம்ம பிராக்டிக்கலா நம்முடைய வாழ்க்கையில, நம்மளுடைய நடைமுறைகள ஒருத்தரை குறித்து நம்ம பார்க்க போறோம். அவர் பேர் நிக்கோலஸ் ஜேம். யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனிபடி know about Nicholas James? He is from Australian. நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க, நிறைய மோட்டிவேட்டிங் வீடியோஸ் பார்த்திருப்பீங்க அவரை பத்தி. எனி கெஸ்? இல்லையா? சரி, அந்த மெசேஜ் முடிச்சுட்டு போய் பாருங்க, அவரை சர்ச் பண்ணுங்க. நிக்கோலஸ் ஜேம்ஸ் அவரை நீங்க நிறைய ஸ்டேஜ்ல பார்த்திருக்கலாம். லட்சக்கணக்கான ஸ்டேஜ்ல முன்னாடி எப்படி நிப்பாரு? உயரமா நிப்பாரா? அவருக்கு என்ன இல்ல? கைகள் இல்ல. கைகள் என்னவா இருக்கு? கால்களா இருக்கு. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? இப்ப நான் பார்த்திருக்கோம் பிரதர். அவரை குறித்து தான் நம்ம இந்த நாள்ல பார்க்க போறோம். அவரு சின்ன வயசுல இருந்து, பிறக்கிறதுல இருந்தே அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாராம்? ஊனமாதான் பிறந்தாராம். அநேக பிரச்சனைகள் அவருக்குள்ள இருந்தது. அவருடைய தகப்பனையும் தாயும் கடிந்து கொண்டாராம். ஏன் என்னை இப்படி உருவாக்குறீங்க, என்ன அப்படியே அழிச்சிருக்கலாம்லன்ட்டு சொன்னாங்களாம். ஆனாலும் அவனுடைய தகப்பனும் தாயும் என்ன பண்ணலையா? அவரை அழிக்கவே இல்லை. அவங்க ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டாங்க. என்னுடைய மகன் எப்படியா இருந்தாலும் சரி, அவன் உமக்காய் நாங்கள் வளர்ப்போம் என்று சொல்லி. அவனுடைய கல்வி பருவத்திலும் சரி, எல்லா பருவத்திலும் சரி, அவன் எப்படிப்பட்டவனாய் காணப்பட்டாராம்? ரொம்ப தைரியமா இருந்தாராம். இப்ப பாருங்க, அநேக மோட்டிவேட்டர் ஸ்பீக்கர், அநேக உலகத்துல என்னென்னலாம் அவார்ட்ஸ் வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கி கொண்டிருக்கிறார். நீங்க பார்க்கலாம், அங்க முன்னாடி நின்று பேசுவதற்கு ஒரு தைரியம் வேண்டும், அப்படித்தானே? அதுவும் கை இல்லாம. அந்த உருவமே பாத்தீங்கன்னா அநேகர் என்ன பண்ணுவாங்க? ஒரு தூஷணமா பேசுகிறது. ஆனா லட்சக்கணக்கான மக்கள் அவர் பேசுகிற வார்த்தையை ருசி பார்க்கிறாங்க. அதை அட்மையர் பண்றாங்க. அவருடைய வார்த்தைக்கு, அந்த வார்த்தையில அநேகர் உயிர்ப்பிக்கப்படுகிறது. அவர் ஸ்பிரிச்சுவலா பேசினாலும் சரி, இல்ல ஒரு மோட்டிவேஷனா பேசினாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கைக்கு என்னெல்லாம் பேசுறாங்களோ சரி, அதெல்லாம் அநேகர் கேட்பதற்கு ஒரு ஆண்டவர் அவரை உண்டாக்கினார், உருவாக்கினார். சில நேரங்கள்ல அவருடைய ரெஸ்ட்மெண்ட் எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அநேக நேரங்களில் ஆண்டவரத்துல போய் அழுவாராம். ஏன் ஆண்டவர் என்னை இப்படி படைத்தீர், ஏன் ஆண்டவர் என்னை படைத்தீர் அப்படி சொல்லி கேட்பாராம். ஆனா ஆண்டவர் அவரோடு கூட பேசின ஒரே ஒரு வார்த்தை அப்படிதான், ஒரே ஒரு வார்த்தை தானே. படிக்கலாமா? யோவான் 9:3 வாசிக்கலாமா? யோவான் 9:2-3. அப்பொழுது அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாக இருந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஆமென் ஆமென். அவருக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்ன? வெளிப்பாடு என்ன? தேவனுடைய கிரியையை இவரிடத்திலே வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஆமென். அப்போ நம்ம அநேக நேரங்களில நம்மளுடைய உருவத்தை வைத்து எத்தனை நாள் நம்ம ஆண்டவரிடத்துல மன்றாடிக்கிறோம். ஏன் அப்பா என்னை இப்படி படைச்சிரு, என்ன சீக்கிரம் எடுத்துக்கொள்ளுங்க, என்னால முடியல, என்னால எதுவும் செய்ய முடியலன்னு சொல்லி எத்தனை நாள் நம்ம ஆண்டவரிடத்துல தர்க்கம் பண்ணது உண்டு. ஆமென். அப்படித்தானே? எத்தனை நாட்கள் நம்ம வீண் வார்த்தையினால் அலப்புனது உண்டு. ஆனால் நீங்க பாருங்க, ஆண்டவர் எதற்காக இப்படி படைத்தார் என்று சொல்லி அழகாய் அவருக்கும் ஆண்டவர் பேசினார் என்று சொல்லி பாருங்க. இன்று நாள்ல நம்மை பார்த்து நம்ம ஆண்டவர் சொல்லதுதான், ஏன் ஏசப்பா இப்படி படைச்சிங்கன்னு கேட்டா இதுதான் அதுக்கு நமக்கு ஆன்சர். தேவனுடைய கிரியையில் இவனிடத்திலிருந்து வெளிப்படும் பொருட்டு. அப்போ தேவனுடைய மகிமை
நம்மிடத்துல இருந்து பெறப்பட வேண்டும் என்று நம்மளை இப்படி படைத்தார் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையை கூட நம்மளோடு கூட பேசிக்கொண்டு, அப்படி தேவனுடைய மகிமை யாரிடத்துல இருந்து வெளிப்படணுமா? என்னிடத்துல இருந்து வெளிப்படணும், உங்களிடத்துல இருந்து வெளிப்படணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலதான் ஆண்டவர் நம்மளை ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு மாதிரி படைத்தார், அப்படித்தானே? ஒவ்வொருத்தையும் அவருடைய சாயலாக தான் படைத்தார். ஆனா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்துல அநேக நேரங்களில் நம்ம ஆண்டவரை பார்த்து இகழ்வது உண்டு. என்ன ஆண்டவர் என்னை இப்படி படைச்சிட்டீங்க, அவங்கள பாருங்க அவ்வளவு அழகா இருக்காங்க, அவ்வளவு கலரா இருக்காங்க, அவங்க 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 பாருங்க நடந்தாலே அவ்வளவு ஸ்டைலா நடக்கிறாங்க, அப்படிலாம் நம்ம அட்மையர் பண்ணுவது உண்டு. ஆனால் இங்க ஆண்டவர் சொல்ல, ஏன் இப்படி படைச்சீங்க அப்படின்னா தேவ மகிமையை வெளிப்படுத்துவதற்காகவே. அவருக்கும் ஜேம்ஸுக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடுதலை கொடுத்தார், இந்த வசனத்தின் மூலியமா வெளிப்பாடுதலை கொடுத்தாருன்னு நம்ம பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா அவர் ஒரு கிட்டத்தட்ட அந்த உடம்புலயே அவர் காலிலேயே கம்ப்யூட்டரை அவர் ஆப்ரேட் பண்ற ஒரு தைரியம் அவருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதே போல அந்த 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 நிலைமையில அவர் டென்னிஸ் விளையாடுவார் என்று சொல்லி அவருடைய சாட்சியில சொல்லியிருக்கிறாரு. அதே போல இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பாரு. நீங்க பார்த்திருக்கலாம், அந்த வீடியோ நீங்க போய் பாருங்க. அவர் எப்படி அதை பார்த்தாருன்னே நமக்கு தெரியும். அப்படி ஒரு உற்சாகம், ஒரு மோட்டிவேட்டர் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்திருக்கிறாங்க. அவர் மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 4 பிள்ளைகள் அவர் இருக்கிறாங்க. எப்படி முடியும் அவரால்? ஆண்டவருடைய அனுக்கிரகம், ஆண்டவருடைய விசுவாசம், அவருடைய வசனத்துல நிலைத்திருந்தார். அந்த வசனம் அவரை தைரியப்படுத்துச்சு, அவர் விசுவாசம் தைரியப்படுத்துச்சு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவரை தைரியப்படுத்துச்சு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிகள்? இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கா? இப்படிப்பட்ட தைரியம் நமக்கு இருக்கா? ஒரு சின்ன விஷயத்திற்காக நம்ம என்ன பண்றோம்? அழுது புலம்புறோம். எப்படி என்னால ஆகுமோ, இது எப்படி நடக்குமோ, இது என்னால முடியுமா, என்னால முடியாதா, இதுக்கு நான் பாத்திரம் நல்ல, இதுக்கு நான் ஒரு தகுதியற்ற பாத்திரமா இருக்கிறேன்னு சொல்லி அநேக நாட்கள்ல நம்ம தூஷணமாய் பேசினது. ஆனால் இந்த கால வேளை கூட ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறார். உன்னை ஏன் இப்படி படைச்சனா? தேவ மகிமையை வெளிப்படுத்துவதற்காக. சொல்லுங்க, தேவ மகிமையை வெளிப்படுத்துவதற்காக. அதனால யாரும் உங்களுடைய உடம்பை குறித்தோ உங்களுடைய ஏன் இப்படி நான் இருக்கிறேன்னு சொல்லி நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஒரே ஒரு வார்த்தை தான், தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக தான் நமக்கு இந்த கஷ்டங்களை கொடுத்திருக்கிறார், வேதனைகளை கொடுத்திருக்கிறார். அவராக கொடுக்கவில்லை, நம்மள கொடுத்தாலும் நமக்கு பலத்தை கொடுக்கிற தேவன். ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கும்போது அநேக போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, பாடுகள் உண்டு. பாடுகள் இல்லாம நம்ம எங்க போக முடியாது? பரலோகம் போக முடியாது. ஆனாலும் அதை சகித்து கொள்ள, அதை நம்ம அடக்கிக் கொள்ள தேவன் நமக்கு கிருபை, நமக்கு பலத்தை கொடுப்பார். அதனால ஆண்டவரிடத்தில் நம்ம முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கலாம். தேவ மகிமை வெளிப்படுத்துவதற்காக நம்மை இப்படி உருவாக்கினார். நீங்க யாரை கேட்டாலும் சொல்லலாம், புறஜாதி மக்கள் ஏன் சிஸ்டர் இப்படி இருக்கீங்க, நீங்க ஏன் இப்படியே பிரேயர் போயிருங்க, உங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொன்னீங்கன்னா இந்த வார்த்தையை கொண்டு அவங்களோட கூட பேசுங்க. அவ்வளவு வருஷமாய் அவன் குருடனாய் காணப்பட்டான். ஆனால் ஆண்டவர் இடத்துல ஒரே வார்த்தை தான் கேட்டார், நீ சொஸ்தப்பட்டு விரும்புகிறாயா என்று சொல்லி. அந்த மாத்திரத்திலே அவன் விடுதலை பெற்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த காலை வேளையில கூட அப்போ அங்க இருக்கிற எல்லாரும் இந்த விஷயம் எல்லாம் கேட்கும் பொழுது அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அதுதான், தேவ மகிமை வெளிப்படும்படியாக இவன் இப்படி பிறக்கப்பட்டான் என்று சொல்லி ஆண்டவர் அற்புதமாய் பேசினார். இந்த நாளையும் கூட இந்த வார்த்தையின் மூலியமாய் உங்களோடு கூட ஆண்டவர் பேசுவார்கள். அவருடைய வார்த்தையை நம்ம நம்ப வேண்டும். சகலமும் நன்மையாய் நம்மளுக்கு மாற்ற முடியும் அவரால். அதனால ஆண்டவரிடத்துல முழு மனதோடு முழு பலத்தோடு அவரிடத்துல ஒப்பு கொடுக்கலாம். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஏன்னா நம்மளுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நிச்சயமாகவே நமக்கு என்ன உண்டு? முடிவு உண்டு. நம்முடைய ஒரு நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நீதி கர்த்தருடைய பலன், அப்படித்தானே? அப்போ அவருடைய கரத்திற்குள் நம்ம அடங்கி இருக்கும் பொழுது கண்டிப்பா நம்மை தைரியப்படுத்துகிற தேவனா இருக்கிற அந்த காலை வேளை கூட எத்தனை பேர் என்ன நிலைமையில வந்திருக்கீங்கன்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் இந்த நாளை கூட பேசுகிற வார்த்தை அதான். அழகா இந்த வசனம் நமக்குள்ள தேவன் கொடுக்கிறார், மிகுந்த பலத்துக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நம்ம விட்டு விடாமல் இருக்கணும்னா இந்த காரியத்தை நம்ம தைரியப்படுத்திக் கொள்ள, இது மூலியமா நம்ம தைரியப்படுத்திக் கொள்ள வேண்டும். பாவ சிந்தையிலிருந்து அக்கிரமத்திலிருந்து நம்ம அகற்றப்பட வேண்டும். அதே போல நமக்குள்ள விசுவாசம் வேண்டும், நமக்குள்ள வார்த்தையில நம்ம நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையில கூட நம்மளோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால நீங்க எதை குறித்து கவலைப்படாதீங்க. நான் இப்படியே இருக்கிறேன், என் நிலைமை இப்படியே இருக்கிறேன், என்னை பார்த்து அநேகர் ஏளனமா பேசுகிறாள்னு நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவர் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக உங்களை இப்படி வைத்திருக்கிறார். அதனால ஆண்டவர் இடத்துல முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு பலப்படுத்துவார். அந்த மகிமையில இன்னும் மகிமை காண தேவன் கிருபை பாராட்டுவார்கள். தலைகளை தாழ்த்தலாமா? நம்ம ஆண்ட இடத்துல ஒப்பு கொடுக்கலாமா?
பரிசுத்த ஆவியானவரே அப்பா, இந்த காலை வேளையில கூட ராஜாவே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, எங்கள் ஆத்மாவிலே பலன் தந்து எங்களை தைரியப்படுத்துகிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வது போல அப்பா, எங்கள் ஆத்மாவிலே பலன் கொடுங்க ராஜாவே. அப்பா, எங்களை தைரியப்படுத்துங்க அப்பா. அநேக நேரங்களில் இந்த தைரியம் தைரியத்தை நாங்கள் விட்டு விடுகிறதாய் காணப்படுறோம் அப்பா. அப்பா, இந்த நாளிலே கூட நாங்கள் விட்டு விடாதபடி அப்பா விசுவாசத்துல நிலைத்திருக்க அப்பா, வார்த்தையில நிலைத்திருக்க அப்பா, உடைய அப்பா ரத்தத்தினாலே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா, நாங்கள் கழுவப்பட எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா, நீர் ஏன் எங்களை இப்படி படைத்தீர் என்று சொல்லி அப்பா நாங்கள் கேள்வி கேட்காதபடி அப்பா, உங்களுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக எங்களை படைத்தீர் என்ற அந்த அப்பா வார்த்தை எங்களுக்குள் நிலைத்திருக்க அப்பா, அந்த வார்த்தை எங்களை அப்பா பலப்படுத்த, அந்த வார்த்தை எங்களை உறுதிப்படுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா, அநேகருக்கு அப்பா இப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் இல்லை, இப்படிப்பட்ட அப்பா உருவம் இல்ல தகப்பனே. நீர் எங்களுக்கு எல்லாம் நேர்த்தியாய் அழகாய் படைச்சிருக்குது அப்பா. ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் குறை கூறினவர்களாய் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, நாங்கள் அலைந்து திரிகிறோம் தகப்பனே. அப்பா, நிறைவா எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் தகப்பனே. ஆனாலும் ஆண்டவரே, எல்லா நாளும் நாங்கள் குறைவையே பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நீ நாங்கள் அப்படி பேசாதபடி அப்பா எங்களை தைரியப்படுத்துங்க அப்பா. இந்த தைரியத்தை நாங்கள் விட்டு விடாதபடி அப்பா எங்களுக்கு பலத்தை கொடுங்க ராஜா. எங்களுக்கு அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா, எங்களை பலப்படுத்துங்க அப்பா. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு அப்பா வரணும் என்று சொன்னது போல அப்பா, உடைய கருத்துல முற்றிலுமாய் தாழ்த்து வெறுமையாக்குகிறோம் அப்பா. நீங்க பெருகும், நாங்கள் சிறுகுமா இருக்க கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.